வணக்கம் வணக்கம் மக்களே, இவங்க இயற்கை சுதர் பேசுகிறேன் இன்றைக்கி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன முக்கியமான டாபிக்னா, யுஎஸ் கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலில் வந்து எம்ப்ளாயீஸை வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,43,000 பேர் வந்து அதை வந்து ஒத்துருந்துருக்காங்க. அந்த ரிசைன் பண்ணணுன்றதுக்கு ஓகே, நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்ற மாதிரி இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 1,43,000 பேர். இது வந்து மேஜர் அடி யுஎஸ் பொறுத்தளவு. ஏன்னா இப்போ அதாவது நான் எமர்ஜென்சி எம்ப்ளாயி, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இப்போ ரிசர்ச் வந்து பண்ணின்னு இருப்பாங்க. கவர்மெண்ட்டே வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல் இருக்கும் அவங்களுக்குலாம். இப்போ இந்த விஷயத்தை பண்ணும்போது, இந்த ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 10 வருஷத்தை கழிச்சு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து அந்த அந்த வேலையெல்லாம் நிறுத்த வச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கொரோனா லாக்டவுன் வரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆல்ரெடி யூஎஸில் வந்து ஷட் டவுன் ஆச்சு. அதே மாதிரியே இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து மேஜர் வந்து என்னென்னா, ட்ரம்ப் கிட்ட வந்து கஜா